அரியலூர் மாவட்டம் பிரித்தியங்கரா தேவிக்கு மாசி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த யாகத்தில் கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 15வது நிதிக்குழு மானியம் திட்டத்தின் கீழ் முடிவுற்ற பணிகளுக்கு பட்டியல் தொகை வழங்கவில்லை என்று ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினர் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு வழங்கினர். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தினர் பட்டியல் தொகை கிடைக்கவில்லை என்றால் வேலை நிறுத்தம் செய்வதாக தெரிவித்தனர். தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துருக்கிறோம். நாங்கள் திட்டப்பணிகளை செஞ்சு ஒப்பந்ததாரராக பதிவு செஞ்சு திட்டப்பணிகள் செஞ்சுட்டு வர்றோம். தலைவர் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு 15th ஃபைனான்ஸ் கிராம ஊராட்சியிலிருந்து திட்டப்பணிகள் செய்வதற்கான தொகைகள் விடுவிக்கப்படவில்லை. எந்த பில்லுக்கும் பேமெண்ட் வராமல் இருக்குது. நிறைய பில் பேமெண்ட் இருக்கிறதுனால நாங்கள் கிராம ஊராட்சி வீடியோ அவங்கள பார்த்து வட்டார ஊராட்சி கிராம ஊராட்சி வீடியோவை பார்த்து நாங்கள் இந்த மாதிரி பில் பெண்டிங் இருக்குது, நிறையா பில் சேர்ந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம். அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லாதனால மாவட்ட திட்ட அலுவலரை போய் நேரில் சந்தித்து இப்படி எங்களுக்கு நிறையா பெண்டிங்ஸ் இருக்குது, தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கிறோம், மெட்டீரியல்ஸ் காஸ்ட்லாம் அதிகமானதுனால நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ஷேக் முகமது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் பாங்கல் ஊராட்சியில் 3 மாத காலங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காததால் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் கே பாஸ்கர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். திருச்சி மாவட்டம் கணபதி நகர் பகுதியில் பிளாஸ்டிக் குடோனில் திடீரென்று தீ பற்றி எரிந்த நிலையில் சம்பவம் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.